வணக்கம். பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு இனிய நாள். இதெல்லாம் கொண்டாடணுமா, தேவையா அப்படின்னு கேட்குறது ஒரு சாரார். இந்த மாதிரி காதலிக்கிறது பெருசு இல்லை அப்படின்னு அறிவுரைகள் சொல்கிற ஒரு பகுதியினர் இருக்காங்க. இப்போல்லாம் அறிவுரைகள் சொல்ல தொடங்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, பூமர் அங்கிள் அப்படின்னு. சரி, அது பக்கம் இருக்கட்டும். தாய்மாவன் தான் நம்ம இவ்வளோ நாளாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்னடான்னா பூமர் அங்கிள்னு ஒரு புது பேர் கேள்விப்படுறோம். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற போது இது நமக்கு குழந்தை பருவத்தில் ஏற்படுமா? இல்லை. முதுமையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? சொல்ல முடியாது. என்றால் நமக்கான காதலுக்கான பருவத்திற்கான வயது என்று ஒன்று உண்டு. அதுவும் எல்லாராலையும் காதலிக்க முடியும்னு சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறார் திருவள்ளுவர். மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி தலைப்படுவாருங்கிறார் திருவள்ளுவர். என்னடா காமம்னு வருதுன்னு பயந்துடாதீங்க. அந்த காலத்தில் காதலை அந்த சொல்லை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி காமங்கிறது வேறு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி நாற்றம்ங்கிற சொல்லு வாசனைங்கிற ஒரு பொருளிலிருந்து வேறு பொருளுக்கு வந்ததோ அது போல். சரி, அப்போ எல்லாராலையும் காதலிக்க முடியாது அப்படின்னு திருவள்ளுவரை சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த உணர்வும் இந்த மென்மைத்தன்மையும் இந்த அவாவும் சிலருடைய வாழ்க்கையில் எப்போதாவது தான் ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற அந்த காலத்தில் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அப்படியான ஒரு வசந்தம் போல தோன்றும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்று காணுகின்ற அத்தனை பொருளிலும் அவளுடைய உருவத்தை காணுகின்ற தன்மை. அதே போல் ஆண்டாள் தான் பார்க்கின்ற அத்தனை பொருள்களிலும் திருமாலுடைய வடிவத்தை கண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். பின்னாடி கூட பாரதி சொல்வார், காக்கை சிறைகளிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதைய நந்தலாலா அப்படின்னு. அப்போ இது ஆணுக்கு உரிய பெண்ணுக்கு உரிய ஒரு பருவம். இந்த பருவ காலத்தில் காதலிக்கப்படுகிறோம் என்பதே ஒரு பெருமைன்னு நினைக்கிறது உண்டு. இப்போ நினச்சி பாருங்கள், என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறான்னு ஒரு பையனோ, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பெண்ணோ நினச்சா இது எத்தனை ஒரு துன்பகரமான ஒன்று. எனக்கு 4 பேர் என் பின்னாடி வந்துட்டுருக்கான், நான் அவங்களெல்லாம் இன்னும் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறப்ப கேட்டுட்ருக்க பல பேருக்கு எப்படி எரியும். அதே மாதிரி இன்னும் பையங்க சில பேர் எங்கே போனாலும் விரட்டுறாளுங்க பங்காளி, அப்போ நான் என்ன செய்கிறது, நான் ஒரு ஆள் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதுவும் நமக்கு ஒரு பெரிய அனர்த்தமாக தெரியும். இதெல்லாம் ஒரு பெருமைக்காக சொல்லிக்கிறது. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தும் பாரதி. அதுபோல் அந்த காதலிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறத முறை இருக்கே, அதுவே பெரிய ஆச்சரியம். அது எந்த நிலையில் ஏற்படும்? இனம் புரியாத நிலையில் ஏற்படுவதை பெற்றோர்கள் மறுப்பார்கள். இல்லை, இது உனக்கு தெரியலப்பா, இது என்ன நீ பாட்டுக்கு இப்போ சொல்கிற, வாழ்க்கைங்கிறது கஷ்டமானது. வாழ்க்கைங்கிறது கஷ்டமானது தான். அந்த கஷ்டமானதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கிடப்போம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை அந்த பெண்ணும் அந்த பையனும் அடையணும். நமக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னா, தோற்று போகிற காதல்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்து இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்ப அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் கூட தோற்றாலும் பரவாயில்லை, எங்கிருந்தாலும் வாழ்க, இது ஒரு வார்த்தை. ஒரு கவிதையில் மேத்தா அவர்கள் எழுதினார், நீ எங்கு வேண்டுமானாலும் போ, என் வீதி வழியாக போ அப்படின்னு. ஒரு காதலன் ஜன்னலில் உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. பேர் தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, பேசினால் மகிழ்ச்சி, பழகினால் மகிழ்ச்சி, காதலிக்கப்பட்டால் மகிழ்ச்சி, வர்ணிக்கப்பட்டால் யாருங்க வர்ணிப்பா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வீட்டில் நம்மளை வர்ணிக்கிறாங்களா? ஓ மாதிரி அழகு உண்டான்னு நினைக்காது நம்ம வீட்டில் யாராவது சொல்லியிருக்காங்களா? அழகி போட்டிக்கு போயிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வருது, பரிசு வாங்கிட்டு, முதல் பரிசு ஸ்டேட் லெவல். குரங்கு எங்கே போனேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், வீட்டை பொறுத்த மட்டும் அப்படி தான் நினைப்பாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அம்மாக்கிட்ட தலைப்பிட்டினா பல பெண்கள் யோசிப்பாங்களாம். ஏன் தெரியுமா? அம்மா உட்கார வச்சு தலை பின்னுறப்ப
இதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளைக்கு முதல் சொல்கிறேன். இப்போல்லாம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தலையை பின்னுறதில்ல, அது வேறு விஷயம். அம்மா அம்மாட்ட பின்னுறப்ப அம்மா 100 இது சொல்லுவாங்க. என்ன தலை வச்சுருக்க நீ, ஒரு புனி அப்படின்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, இங்கே பாரு, இது அதுதான் இருக்குது பாரு, அதான் இருக்குது பாரு, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பெண்ணு குனிஞ்சிக்கிட்டு சிரிப்பாளாம். என்ன சிரிப்பாளாம், என் தலையில் ஈர் இருக்குது, பேன் இருக்குது, பரட்டையாக இருக்குது, பம்பையாக இருக்குதுன்னு நீ சொல்கிற, ஆனால் இந்த தலைமுடியை பற்றி அவன் 400 கவிதை எனக்கு எழுதி கொடுத்துருக்கான், உனக்கு தெரியுமா என்று அவள் மனதுக்குள்ளே நினைப்பாளாம். இவையெல்லாம் எப்போது நமக்கு நடக்கும் என்றால் அந்த பருவத்தில் நடக்கின்ற மகிழ்ச்சிகள் தான். இதை தாண்டி வர வேண்டும். காதலித்து திருமணம் செய்து கொண்டு வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்கின்றவர்களும் உண்டு. காதலிலே தோல்வியுற்று தனித்தனியாக பிரிந்த போதும் கூட கிடைத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவர்களும் உண்டு. எதுவாக இருந்தாலும் இந்த அனுபவத்தை தாண்டி எந்த மனிதனும் வர முடியாது, கடவுளாக இருந்தாலும் சரி. அதனால் இது ஒரு ஒப்பற்ற ஒரு உணர்வு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமீப காலங்களில் காதல் என்கின்ற ஒரு செய்தி கொஞ்சம் மலினப்படுத்தப்படுவது போல என்னை போன்றவர்களுக்கு தோன்றுகிறது. ஒருவேளை இது உரிமையின் காரணமாக சொல்லப்படுவதாக கூட எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களிடத்தில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்பதே உண்மை. சரி, பிள்ளை பருவத்தில் வருகின்ற காதல், புரிந்து கொண்ட பிறகு வருகின்ற காதல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எந்த துன்பமாக இருந்தாலும் அதை நாம் சென்று சந்திப்போம், பிறகு சாதிப்போம் என்று நினைக்கின்ற காதல் என்று பல வகைப்பட்டாலும் கூட காதலிலே வெற்றி பெற்றால் நல்லது, ஒருவேளை தோல்வி அடைந்தால் கூட ரொம்ப நல்லது என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை நாம் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காதலர் தினத்திலே இப்படி சொல்லுகிறேனே என்று நினைக்க வேண்டாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட வெற்றி பெறவில்லை என்பதற்காக இந்த வாழ்க்கை இதற்காக மட்டும் இல்லை என்பதை நினைத்து கொண்டால் போதும். அமரத்துவம் வாய்ந்தது என்று பாரதியும் பாரதிதாசனும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நாயகி பாவத்தில் பாடிய ஆண்களும் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காதல் ஓர் உன்னதமான உணர்வு. மனித குலத்திற்கு மட்டுமில்லாமல் உலக உயிரினங்கள் அத்தனைக்கும் இந்த உணர்வு உண்டு என்பதால் உலகப் பொதுமை, உலக உயிர் பொதுமை காதல். காதல் வாழ்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.